யூடியூப் சேனல் வச்சுங்கிற எல்லாருக்குமே வர காமனான ப்ராப்ளம்ல ஒன்று இந்த வியூஸ் டவுன் இல்லாட்டா வந்து வியூஸ் ப்ரீஸ். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு வியூஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வியூஸ் மேலேயே போகாது, அப்படியே ஸ்டக் ஆகி நின்று வச்சுருவோம். உதாரணமாக சைடில் எடுத்து பார்த்தீங்களா, இது மாதிரி சிம்பிள் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு வியூஸ் வர ஆரம்பிக்கும். நம்முடைய ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ பொதுவாகவே இது மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு 5 மெயின் ரீசனை வந்து சொல்கிறேன். அதாவது 5 மெயின் தவறுகளை சொல்கிறேன். அந்த 5 மெயின் தவறுகளை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்கிறேன். அதால் மிஸ் பண்ண நம்ம வீடியோ வந்து கட்சி வரைக்கும் பாருங்கள், ஒரு லைக் போட்டுருங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. அதனால் முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெண்ணில் ஐக்கானை வந்து ஆன் பண்ணிக்கங்க. கமெண்டில் வந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சரிவான வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற ஒரு தவறு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீடியோவை டிலீட் பண்ணுறது. அதாவது நம்ம வீடியோ வந்து டிலீட் பண்ணலாம், அதனால தான் அந்த பட்டனை கொடுத்துறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்பயாவது ஒரு முறை வீடியோவில் வந்து நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்கன்னு நினச்சா டிலீட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து எங்கேருந்து கற்றுன்னு வந்துக்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணின்னு வச்சுக்கலாம் முதல் முறை. அப்போ ஒரு கொஞ்சோண்டு வியூஸ் வருது. நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு திருப்பி வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது வியூஸ் வந்து அதிகமாகும். இதே வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணிக்கின்னு அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணுறது, டிலீட் பண்ணிவிட்டு அதே வீடியோ வந்து உணவு முறை அப்லோட் பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறதால உங்களுடைய சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து போக வந்து வராமல் போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிட்டு திருப்பி அப்லோட் பண்ணிங்கன்னா வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை ரிப்பீட்டடாக பண்ண போகாதீங்க. உங்களுடைய சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இது முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேட்டகரியில் வீடியோ போட்டுனே வந்திருப்பீங்க, திடீர்னு வந்து கேட்டகரியை மாற்றிருப்பீங்க. இப்போ வேறு மாதிரி கேட்டகரியில் போடுவீங்க. அப்போ பழைய வீடியோஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்து நீங்கள் எல்லா வீடியோஸையும் பல்காக ஒரே நாள் டிலீட் பண்ணியிருப்பீங்க. அதுமாதிரி ஒரே நாளில் எல்லா வீடியோவும் பல்காக டிலீட் பண்ணுறதால சேனல் ரீச் வந்து டவுன் ஆகிடும், வாட்ச் டைம்லாம் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி உங்களுடைய சேனல் மேலே ஏற்றின்னு போகிறது ரொம்ப கஷ்டமாகும். அதனால் பல்காக வந்து வீடியோ வந்து டிலீட் பண்ணாதீங்க. அதேமாதிரி பல்காக வந்து வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரைவேட்டில் போடாதீங்க. எல்லாத்தையும் அன்லிஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிலீட் பண்ணிங்கன்னா, 1 மாதம் 2 மாதம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்து முதல் தவறு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனித்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஒரு தவறு இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மற்றவருடைய வீடியோ, அதாவது மிக்ஸ்ட் கண்டென்ட் சொல்லுவாங்க. உதாரணமாக இப்போ நான் ஒரு வீடியோ போட்டுங்கன்னு வச்சிங்களா, என் வீடியோ 1 மில்லியன் நியூஸ் போயிடுச்சுன்னு வச்சிங்களா. ஆனால் இவருக்கு நல்லா மில்லியன் நியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என் வீடியோலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் உங்கள் சேனலில் போடுவீங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு சேனலில் பார்ப்பீங்க குக்கிங் வீடியோ. இந்த குக்கிங் வீடியோ மில்லியன் நியூஸில் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குக்கிங் வீடியோ எடுத்து வந்து போடுவீங்க. அதேமாதிரி எங்கேயாவது ஜுவல்லரி இல்லாட்டா வந்து எங்கேயாவது விளாகிங்கு, அது மாதிரி எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க மாதிரிலாம் நீங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸாக வந்து உங்கள் கண்டென்ட்டில் எடுத்துன்னு வந்து உங்கள் சேனலில் போடுவீங்க. இது மாதிரி மிக்ஸ்டு கண்டென்ட்டை நீங்கள் போடும்போது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எந்த கேட்டகரியை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாமல் யூடியூப் கன்ஃபியூஷன் ஆகி உங்கள் சேனலுடைய வீடியோ வந்து யாரும் புஷ் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடும். அதனால ஏதாவது ஒரு கேட்டகரி எடுத்துக்கிங்க, அதே கேட்டகரியில் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு ஒன்று வைரல் ஆகுது ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டு அந்த ஏஐ வீடியோ வந்து போகிறதுலாம் வச்சுக்காதீங்க. இப்போ நெக்ஸ்ட் 3ஆவது தவறுக்கு வந்து போய்க்கலாம். 3ஆவது தவறு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காப்பி பேஸ்ட். அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ நல்லா வைரல் ஆகிடுதுன்னு வச்சுக்கலாம், அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்துன்னு வந்து உங்களுடைய யூடியூப்பில் போட்டுக்கிங்க. இல்லாட்டா வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கும், அதை தூக்கின்னு வந்து அப்படியே போட்டுக்கிங்க. எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் அப்படியே அப்லோட் பண்ணி வந்தீங்கன்னா வச்சுங்களா, நல்லா வியூஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் சேனல் வந்து ப்ராப்ளம் ஆகி டிலீட் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். ஆனால் நீங்கள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வேறு சோஷியல் மீடியா, டிக்டாக் அது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, சைனீஸ் ஆப்பு, அதெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு வந்து போடலாம். ஆனால் அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கமாண்ட் ஃப்ரைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த வீடியோவை போட்டு நல்லா சூப்பராக எடிட் பண்ணி அதுக்கு உங்களுடைய வாய்ஸ் ஓட கொடுத்து அந்த வீடியோ வந்து அந்த அவங்களுக்கு தான் தெரியாத மாதிரி உங்கள் வீடியோவை மாற்றி அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ மூவி ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் வேறு மூவிஸ் மேலே கிளிப்ஸ் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க சொல்கிற விதம், அவங்க வந்து அந்த கதையை அவங்க உருவாக்கின விதம், அது மாதிரி உங்களுடைய இன்புட் வந்து நிறையா இருக்கணும் அந்த வீடியோவில். அது மாதிரி இருந்துச்சுன்னா வச்சிங்களா, சேனல் மாதிரி டெஸ்ட் ஆகும். சும்மா டவுன்லோட் பண்ணி எடுத்துன்னு வந்து உங்கள் சேனல் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா டவுன்லோட் ஆன சேனல் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே வந்து மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க வந்து ஸ்ட்ரைக்கு. அதாவது ஸ்ட்ரைக் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று மியூசிக்கு, அதை காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு வரும். இன்னொன்று வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு வரும். இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்குறது, இல்லாட்டா ஏதாவது கம்பெனிஸ் வந்து கொடுக்குறது. அதாவது அவங்களுடைய வீடியோவையோ அவங்களுடைய சாங்கையோ அவங்களுடைய இமேஜஸையோ நீங்கள் எடுத்து போட்டுருந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இது ஒரு விதமான ஸ்ட்ரைக்கு. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூபே வந்து உங்கள் வீடியோவுக்கு, அதாவது உங்கள் வீடியோவை வந்து ஏதோ ஒரு வயலேஷன் பண்ணிக்குதுன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் தருவாங்க. அது வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு. இதை பற்றிலாம் நம்ம சேனல் நான் அதிகமாக போக சொல்கிறேன். அதனால் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் வந்தாலும் உங்களுடைய சேனலுடைய ரீச் வந்து கம்மியாயிடும், வியூஸ் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை திருப்பி மேலே தூக்கிறதுக்கு கம்மியான 3 to 6 months ஆகும். அதாவது முடிஞ்சாலும் எந்த ஸ்ட்ரைக்கு, எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கோ வராத மாதிரி பார்த்துக்கிறது
ரொம்ப நல்லதாக இருக்கும். இது மாதிரி ரீச் டவுன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்ட்ரைக்காக கூட இருக்கலாம். இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான மேட்ரு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோவை நம்மளே பார்க்கறது. அதாவது நம்ம ஃபோனில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியாக இருக்கும் நம்ம வீடியோ எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குன்னு. அதனால நம்ம வீடியோவை நம்மளே வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரீச் வந்து டவுன் ஆகும். அதனால உங்கள் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஃபோன்லேயே வந்து நீங்கள் பார்க்காதீங்க. அதே மாதிரி உங்கள் நெட்ஒர்க் நீங்கள் ஒரே சேம் ஒய்ஃபைல இருக்கிறீங்க, கரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு வேறு மொபைலில் பார்க்குறீங்க, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதனாலே உங்களுடைய சேனலுடைய வியூஸ் வந்து அப்படியே ஸ்டக் ஆகும். அதுக்கப்புறம் சேனல் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறது. இந்த தவறையும் வந்து பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம இந்த 5 தவறுகளை பார்த்தோம். இதை வந்து நம்ம எப்படி வந்து மாற்றிக்கிறது, இந்த தவறுலேருந்து நம்ம எப்படி வெளிவரது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் முதல்ல ஒரு நிச்சு செலக்ட் பண்ணுங்கள். நிச்சுனா ஒரு கேட்டகரி. அதாவது இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்கன்னா கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். குக்கிங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரே கேட்டகரி மாதிரி இருக்கணும். இல்லாட்டா டெக் வீடியோ போடுறீங்கன்னா டெக்கில் வந்து நிறைய விதமான இருக்குது. ஒன்று அன்பாக்சிங் இருக்குது, இல்லாட்டா வந்து சாஃப்ட்வேர் ரிவ்யூ இருக்குது, இல்லாட்டா வந்து வீடியோ ரேட்டிங் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆப் நீங்கள் ரிவ்யூ பண்ணீங்கன்னா ஆப் ரிவ்யூ இருக்குது. இப்போ நிறைய கேட்டகரி சப் கேட்டகரி இருக்குது. ஏதாவது ஒரு கேட்டகரியை பிடிச்சி அதே கேட்டகரி நீங்கள் போங்க. உதாரணமாக நான் வந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி யூடியூப்பை மட்டும் நம்ம சொல்லின்னு போயிருந்தா எனக்கு இவ்வளோ நேரம் நம்மளுடைய சேனல் வந்து நல்லா வளர்ந்துருக்கும். 2 மில்லியன் 3 மில்லியன் விழா ஆயிருக்கலாம். நானும் வந்து கொஞ்சம் மிக்சர் கண்டென்ட் போட்டுருந்தேன். யூடியூப் போடுறேன், ஃபேஸ்புக் போடுறேன், இன்ஸ்டாகிராம் போடுறேன். இது மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரே கேட்டகரி பிடிக்கும் போது சீக்கிரமாக வந்து மேலே வந்துடலாம். இதை வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. 2வது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு 8 நிமிஷத்துக்கு மேலே வந்து வீடியோ போடுங்க. இப்போ நீங்கள் 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுறதால ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் டைம் அதிகமாகும். வாட்ச் டைம் அதிகமாகிறதால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேனல் வந்து ஒரு வீடியோ இன்னொரு வீடியோ நிறைய வியூஸ் வரதால சேனல் பூஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கிறது. முடிஞ்ச அளவு பெரிய வீடியோ போடும்போது 8 நிமிஷத்துக்கு மேலே வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சேனல் வந்து திருப்பி ரிகவர் ஆகி நிறைய வியூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் 3வது தம்ப்நெயில். அதாவது உங்களுடைய தம்ப்நெயில் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பைட்டே வச்சுக்கோங்க. உதாரணமாக முடிஞ்ச அளவு போய் சொல்கிறதுக்கு கூட அவன் தயங்காதுன்னு போய் வந்து வீடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உண்மை தம்ப சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். உதாரணமாக இந்த வீடியோ மேலே 4 முறை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சிங்களா. அவங்க வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஒரு குட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா தேங்க்யூ கூடன்னு சொல்லிட்டு போவாங்க. 4 முறை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மேட்ரே சரியாக இல்லைன்னு வச்சிங்களா, எல்லாம் திட்டிட்டு போயிடுவாங்க. அதனால கிளிக் போய்ட்டு தம்ப்நெயில் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் உள்ள வீடியோக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு நிறையா வந்து கிளிக் த்ரூ ரேட் வரும். அதுக்கப்புறம் நிறைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வரும். நீங்கள் நல்லா வந்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துன்னு வரீங்கன்னு வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் 30 to 40% ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எடுத்துன்னு வரீங்கன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய சேனல் வந்து மேலே வரும். அது யாராலும் தடுக்க முடியாது. இப்போ நெக்ஸ்ட் கடைசியாக ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். அது நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெய்லி வீடியோ இல்லாட்டா வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுறது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா நிறைய வீடியோ போடுறதுக்கு முதல்ல வந்து இப்போ நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு 10-20 வீடியோ வந்து இப்போ ஷெட்யூல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஆயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வாரத்தில் ஒரு வீடியோ இல்லாட்டா வந்து மாதத்தில் 3 வீடியோ அப்படி போடுறீங்கனாலும் ஹை குவாலிட்டி கண்டென்ட், அதாவது இந்த மாதிரி வீடியோவை அவங்க யாருமே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கூடாது. அந்த மாதிரி ஹை குவாலிட்டி வீடியோவை நீங்கள் சூப்பர் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி சூப்பராக வந்து போட்டிங்கன்னா வீடியோ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதனால வந்து வியூஸ் அதிகம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. உங்களுடைய பழைய சேனலை வந்து திருப்பி மேலே வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது.